வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வருவதாக அறிவித்திருந்தார். திட்டமிட்டபடி நேற்று மாலை வந்து அங்கே இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு விவேகானந்தர் பாறைக்கு போய் தியானத்தை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று தொடங்கிய தியானம் இன்று நாளை சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சனிக்கிழமை 3 மணிக்கு முடிவடைய உள்ளது. சரி, இந்த தியானம் எதற்காக தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது? இந்தியாவில் இந்த நிமிடம் வரை பிரதமராக இருக்கக்கூடியவர் இதை செய்வதற்கு காரணம் என்ன? பல எண்ணங்கள், பல சந்தேகங்கள் இந்திய மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சாதாரண நாட்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, தியானம் போன்ற விஷயங்களை பிரதமர் மோடி செய்கின்ற விஷயங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் தேர்தல் 18வது மக்களவைத் தேர்தல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 58 தொகுதிக்கு ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இவர் டெல்லியிலிருந்து புறப்படப்பவே சினிமா ஷூட்டிங் கேமரா இது மாதிரி ஒரு கும்பல் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒருவர் தியானம் இருக்கிறார் என்றால் அவருடைய மன அமைதிக்காக இருக்கலாம், அந்த மன அமைதி வேண்டுவதற்காக இருக்கலாம். ஆனால் இவர் நிம்மதியாக தான் அந்த 10 வருஷம் இருந்தார். அவருக்கு மன அமைதியோட நல்லா மகிழ்ச்சியாக அந்த 10 வருஷமாக நம்மளையெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அவர் வசதியோட வளமோட அவருடைய நண்பர்கள், பணக்கார நண்பர்கள் உருவாக்கிட்டு தான் இருந்தார். இப்போ அவருடைய மனதில் அமைதியை குழந்தி விட்டது. அதுதான் எல்லாத்துக்கும் நினைக்க தோன்றுது. அமைதி குலையும். எவ்வளோ நாளைக்கு தான் பொய்யா பேசிட்டு இருக்க முடியும்? நேர்மையான பாதையில் நடப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் எங்க படுத்தாலும் மனம் அமைதியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய பார்க்குறோம். கடினமான உழைப்பாளிகள், நல்லவர்கள், அவர்களுக்கு தூக்கம் தானாக வரும், தூக்கமும் தானாக வரும், அமைதியும் மனதில் அமைதி நிறைந்திருக்கும். ஆனால் மோடிக்கு கிடையாது. இந்த 10 ஆண்டுகளில் நமக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்த வேதனைகள் தான் அதிகம். சரி, தியானத்துக்கு என்ன உள்நோக்கம்? தியானம் தானே, இருந்துட்டு போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தியானம் பண்ண போறாரு. சரி, கடைசியா காஷ்மீரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரிலாம் முடிக்கிறாரு. தியானம் பண்ணி அவருடைய ஆட்சி விடைபெறுது. அதுக்கு மேலே அவர் வர்றது சிரமம்தான். இது தேர்தல் கணிப்பை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வட மாநிலங்களும் அவருக்கு எதிர்ப்பாக இருக்குது. இப்போ 58 தொகுதியில் மேற்கு வங்கத்துக்கு 9 தொகுதியில் 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. மேற்கு வங்கம் பூராவுமே விவேகானந்தருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டு. இந்த நேரத்தில் விவேகானந்தா பாறையில் போய் உட்காந்து தியானம் இருக்காரு இல்லையா, தியானம் இருக்கிறாரு. அது தியானம் இருந்தால் பக்கத்துலேயே ஷூட்டிங், அதை லைவ் பண்ணுற மாதிரி வட மாநிலங்களுக்கு பண்ணுறதா ஒரு தகவல். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. இது ஒரு வகையான தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறிய செயல். இது ஒரு வகையான தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறிய செயல். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு, கோர்ட்டுக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வருகையை பற்றி இந்தியா கூட்டணி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், சிபிஎம் தலைவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு மனு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் வழக்கம் போல இது கண்டு காணாமல் இருக்கிறது, குரட்டை விட்டு தூங்குகிறது. இதுதான் சரி. வாக்கு எண்ணிக்கையாவது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சரி, மோடி நன்னடத்தை விதியை மீறி வந்துட்டாரு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் எடுக்கல. சரி, நன்னடத்தை விதி அப்படிங்கிறப்ப நன்னடத்தை இருக்கிறவங்களுக்கு தானே விதி, தனக்கு இல்லை. நம்ம ஒரு மனித பிறவி இல்லை, பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்கு வந்திருக்காரு. நம்மளும் புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம். அவங்க எழுதின புராணங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். தியானம் கடவுள்கள் செய்வதாக இல்லை. இவர் கடவுள் தானே, நான் தான் கடவுள்னார் அப்படின்னு சொல்லிட்டார். முதலாக மோடி பிரதமர் ஆனவுடன் நான் இந்த நாட்டுக்கு ஒரு காவலனாக இருப்பேன், இந்த நாட்டுக்கு நான் தொண்டனாக இருப்பேன், காவல் காப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த தேர்தல் காலத்துல திடீர்னு ஒரு நாள், நான் வந்து மனித பிறவி அல்ல, தெய்வ பிறவி. நான் இத்தனை நாளா வந்து எங்க அம்மாவுடைய அம்மாவுடைய வயிற்றில் தான் பிறந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் அப்படி அல்ல. எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு எனக்கு இது உருவாயிருக்கு. நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்ற மோடி, எவ்வளவு பொய்ய சொல்றாரு பாருங்க. தேர்தல் நேரங்கள்ல கடைசி கட்டம் இருக்கிறார். ஆக மொத்தம் அவருக்கு வந்து இதுவும் கூட ஒரு ஓட்டு அரசியலுக்கு பயன்படுது ஒரு வகையில. 31ஆம் தேதி தேர்தல் பரப்புரை, 30ஆம் தேதி தேர்தல் அந்த பிரச்சாரங்கள்லாம் முடிவடைந்து ஓய்கின்ற நிலையில், எல்லா தலைவர்களும் அவங்கவங்க ஆபீஸ்லயோ, இல்ல அவங்க வீட்லயோ இருக்காங்க. ஆனா, இவரு அந்த 2 நாள வீண் பண்ணக்கூடாது. மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை. என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஆரம்பத்துல வந்து என்னென்னமோ, அதாவது இந்த தேர்தல்ல ஒரு ஒரு வெறித்தனமா அவர் ஈடுபட்டார். எல்லா மாநிலங்களுக்கும் போய் வெறுப்பு பிரச்சாரத்த பண்ணினார். என்ன காரணம்? தெய்வ பிறவிக்கு வந்து நான் மனித பிறவி இல்லைன்னா அவர் தேர்தலில் நிற்கக்கூடாது. ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். மனித பிறவி இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து வாரணாசி தொகுதியில ஏன் போட்டியிடுறதுக்கு இன்னும் அனுமதிக்கிறீங்க? தெய்வ பிறவினா அவர் அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே. வாரணாசியில வந்து அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் தியானம் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஏன் அங்க அவர் இருக்கல? இதெல்லாம் நமக்கு கேள்வி மனசுல எழுதுதுல்ல. இவர் வருகிறார் என்ற உடனே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் கோ பேக் மோடின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இது ட்ரெண்ட் ஆகி எல்லாம் போயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை வட இந்திய ஊடகங்கள் ஒன்றிரண்டு இப்போது பல்டி அடிச்சதெல்லாம் நம்ம எதிர்ப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ட்விட்டர் பக்கம் என்னென்ன வந்து ஊடகங்கள் பயன்படுத்த முடியுமா அத்தனை பக்கம் கோ பேக் மோடி. அதே மீறி இந்த தடவை தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த 31ஆம் தேதி இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. மக்கள் ஓட்டை திருடாதே அப்படின்னு மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக ஒரு பிரதமர் இருப்பார் நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த தியானத்துக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு முதல்ல வந்தப்போ 1 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. ஏன்னா அவர் தியானம் இருக்கிறதுக்கு 1 கோடின்னு நான் நினச்சாங்க. ஆனால் இன்று 6 கோடி ரூபாய் செலவாகும் என்று ஒரு கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த 6 கோடி ரூபாய் பணத்தை வந்து மாநில அரசு தான் தரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. மக்கள் வரி பணங்க 6 லட்ச ரூபா. நீங்கள் வந்து 1.5 நாள் தங்கிறதுக்கு 6 லட்சம். ஏன் உங்கள் வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ண முடியாதா? தியானம் பண்ணுறதுக்கு இடமே இல்லையா? என்ன சார், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் மோடி வித்தையா? ஆரம்பத்தில் வந்து பல வீடியோக்களில் நான் சொன்ன மாதிரி இது ஒரு வித்தையா? இந்த வித்தைக்கெல்லாம் மயங்கினவங்க, பயந்தவங்க இப்போ இல்லை. எல்லாம் ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. எப்படி இங்கே தென்னிந்தியாவில் எடுத்தால் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் கர்நாடகத்தில் உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரிசாவையும் தென்னிந்தியாவில் சேர்த்துக்கிட்டோம். அங்கேயே வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணீங்க. என்ன பண்ணீங்க பிரச்சனையை? அங்கே பிரச்சாரத்துக்கு போனால் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டியதானே. பூரி ஜெகநாதரா வம்புக்கு இழுத்தீங்க. பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டுக்கு களவு போயிருக்கு. ஒரிசாவில இருந்து பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷரை சாவி களவு போயிடுச்சு. இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு மேல இந்திய மக்களுக்கு இல்லை ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கோபம் வர மாதிரி ஒரு இதை பண்ணார். இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க இங்க தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் அப்படின்னு இழிவுபடுத்தினீங்க இல்லையா? இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து கன்னியாகுமரி பாறையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஷூட்டிங் நடத்திட்டு இருக்க? இந்த ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு, இந்த மன்கி பாத்துல பேசுறது, அப்புறம் நேர்காணல்ல அவர் பேசினாராமா. ஒருத்தர் வந்து வரிஞ்சு கட்டிட்டு என் நண்பர் சொன்னார், என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பத்திரிகையாளர் சந்திக்காத ஆட்கள்
சந்திக்காதவர்னு எங்க மோடிய சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. உங்க மோடியா? சரி ரைட்டு. எனக்கு வந்து மோடியோ, ஜாடியோ கிடையாது. இந்த நாட்டுடைய பிரதமர். ஒரு மத சார்புடைய, மதவெறி பிடித்த இயக்கத்தில இருந்து வெளியே வந்தவர். ஆர்எஸ்எஸ் என்கின்ற மதவாத இயக்கம் இந்தியாவுல 3 முறை தடை செய்யப்பட்டது. அது ஒரு தீவிரவாத இயக்கம். மோடி 2014ல பிரதமர் ஆனதுக்கு பிறகு தான் அந்த தடை நீக்கி, இப்போ அவங்க ஒரு ரகசியமா தான் செயல்படுறாங்க. அது ஒரு ரகசிய அமைப்பு தான். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. அது மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எங்க வரணும், இங்க எங்க வரணும், யார் மூலியமா தகவல் போகும். என்ன பண்ணணுமா, குழப்பத்த உண்டு பண்ணணுமா, வன்முறைய உண்டு பண்ணணுமா, நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ, அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் வந்து இந்திய அரசு கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் பலம். இது யாருனாலயும் கிடையாதுங்க. நம்முடைய வெற்றிக்கு காரணமே மோடி தான். அவருக்கு நாக்குல சனி உட்காந்துருச்சு. அதுனா அவர் என்ன நினைக்கிறாரோ, அத அவர்னால பேச முடியல. பொய்யா பேசிட்டு போயிட்டார். ராமர துணைக்கு அழைத்தார். ஆனா ராமர் வரல. ஏன்னா சுத்தியில இருக்கிற 38 ராமர் கோயில் இடிச்சாங்க இல்லையா? இவங்க தான் இடிச்சாங்க. இடிச்சுட்டு சரி இப்ப தியானம் பண்ற இடத்துக்கு எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ராமர் கோயில் நீ தானே பண்ண, பிரதிஷ்டை பண்ண, சங்கராச்சாரியர்கள், மடாதிபதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, இவங்க ராமர் கோயில்ல போய் தியானம் பண்ணலாமே. உங்க மாநிலம் தானே ஆட்சியில இருக்கு. என்னங்க உங்க மாநிலம், எங்க மாநிலம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிம்பீங்க. நான் பிரிவினைவாதி கிடையாது. ஆனா பிரதமர் வந்து ஒரு பிரிவினைவாதி. மாநிலத்துக்கு மாநிலம் அந்த தேர்தல வந்து எந்த அளவுக்கு பிரிவினைகளை மக்கள் மனதில் வெறுப்பு பேச்சு மூலம் ஊன்ற முடியுமோ, அந்த அளவுக்கு ஊன்றி பார்த்தார். அந்த பிரிவினைவாதம் எடுபடவில்லை. ராமர் கை கொடுக்கவில்லை. கடைசியாக தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்ணாத ஓட்டுக்குட்டிலாம் மாறுமான்னு நினைக்கிறாரு. சார், அந்த ஏவிஎம் மிஷினே நினைச்சா கூட இனிமேல் வந்து நீ என்ன பண்ணாலும் போட்ட ஓட்டு அப்படிதான் இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? ஏவி மிஷின் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராது. அது ஒரு உரியற்ற ஜடப்பொருளாக இருந்தாலும், அதை ஆப்பரேட் பண்றவங்க கூட மனசாட்சியோட பண்ணியிருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வருகிற ஜூன் 1ஆம் தேதி நாளை இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. இவர் இங்க உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மக்களோட மக்களா இருந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருமித்த குரலோட ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். நம்ம வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அந்த அடிப்படையில நாளைக்கு முதல்வர் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செல்கிறார். அவர்தான் வந்து இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகத்தில் பங்கு வைத்தது அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. ஆனா அவர் வெளிப்படையா எதுவும் சொல்லிக்கல. என்னால தான் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட இருந்துட்டார். பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது, அதில் இருந்துட்டாரு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல மோடி என்கிற நாசகார சக்தி, ஆர்எஸ் என்கிற நாசகார சக்தி இந்த இந்தியா விட்டு போகணும். அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே போலாம். ஆர்எஸ்எஸ் இயக்கம்லாம் எப்படி வந்தது? யாரை குருவா எடுத்துக்கிட்டாங்க? கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த இவர்கள் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலையும் அதான் நடக்குது. பாலஸ்தீன மக்கள் போனா போதும்னு இடம் கொடுத்தாங்க. கடைசியா வந்து அந்த பாலஸ்தீன மக்கள் மீதையும் போர் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த பிரதமர் மோடி அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இருந்தாரா? இல்ல. இஸ்ரேலுக்கு ஆதரவாக மட்டும்தான் இருந்தார். ஆனா உலக நாடுகள் எல்லாமே வந்து அந்த இஸ்ரேலை கண்டிச்சது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. தமிழர்லாம் ரொம்ப புத்திசாலிகள், அறிவாளிங்க. ஒரே பழமொழி எல்லாம் முடிச்சுட்டாங்க. உட்கார இடம் கொடுத்தா, இவன் இருக்கிற இடத்தையே உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறான். அந்த ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இந்த இயக்கத்தை இவங்களுடைய 100 ஆண்டு கால அளவுல 10 ஆண்டு கால 100 ஆண்டு கால திட்டம்ங்க இது. ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு கால திட்டம். என்றைக்கு இந்த விஷக்கிருமி 1926 என்று நினைக்கிறேன். என் நினைவு சரியாக இருக்குமானால் அப்போதுதான் அந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோன்றியது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர் தான் மோடி. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரணும்னா அந்த ஆண்களை மட்டும் சேர்த்துக் கொள்வார்கள். பெண்களுக்கு இடம் இல்லை. அதுல வந்து ஆண்களை வந்து திருமணம் ஆகக்கூடாது.
அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு எனக்கு வந்து திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போனவர், அப்புறம் அந்த தேர்தல் நடக்கிறப்ப தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் நம்ம மனைவி இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே பேசின ஒன்று, எல்லாத்துக்கும் அறிஞ்ச ஒன்று. இப்போ விஷயத்துக்கு வருவோம். விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில சில இடங்களுக்கு நம்ம உள்ள போய் வெளியே வர வேண்டியது இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரே இந்த விதிமுறைகளை பார்த்து தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும்? பிரதமர் மோடிக்கு சொல்றது உங்களுக்கு வந்து பயமா இருந்ததுன்னா, இப்போ ஒரு நோட்டீஸ் விட்டீங்கல்ல ஜே.பி. நட்டாவுக்கு, எல்லாம் பார்த்து பேசுங்க. தேர்தல் விதிமுறையெல்லாம் மீற வேண்டாம் அப்படின்னு நட்டாவுக்கு நோட்டீஸ் விட்டீங்களா? கலவரத்தை, மதவாதத்தை மக்களிடத்துல பிளவுபடுத்தும் பேச்சுக்கள் வேண்டாம் அப்படின்னு நட்டாவுக்கு நீங்க வந்து ஒரு ஓலை அனுப்புனீங்களா? அவரா பேசினாரு? இந்த இதுல வந்து நான் இதுல அவரா பேசினாரு? யாருக்கு அனுப்பியிருக்கணும் தேர்தல் ஆணைய நோட்டீஸ்? மோடிக்கு அனுப்பியிருக்கணும். மோடிக்கு எப்படி அனுப்புவாங்க? இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் 3 பேரும் அவரால் தேர்தலுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டவர்கள். ரொம்ப நாளா இருந்தவரை தேர்தல் வச்சுன்னா மாத்திட்டாங்க. அவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு நினைக்கிறேன். ஆனால் இவர்கள் என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் சரி, இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஒரு வலுவான இடத்துக்கு வந்திருக்குது. அது ஓட்டுப்பெட்டிக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியே முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிலாம் சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் மாநிலத்திலும் சரி, மத்தியிலும் சரி, ஒரு ஆட்சி மாறக்கூடிய அந்த ஒரு ஆட்சி மாறக்கூடிய ஒரு ஆட்சி மாறப்போகிறது என்பது அவங்களுக்கு முன்பே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டிலும் அப்படிதான். ஜெயலலிதா வருவாங்கன்னா முதல் நாள ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போயிடுவான் பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாம். கலைஞர் மீண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து அவங்கள சந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சென்டம்ஸ். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மோடி நம்மளை விடங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறது நரேந்திர மோடிக்கு தெரியும். அமித்ஷாவுக்கு தெரியும். அவர் ஏதோ கோயிலுக்கு வந்திருக்காராம். காலப்பைரவர் கோயிலுக்கு திருமயம் காலப்பைரவர் கோயில் இருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயில் போவதற்கான சார் அதை அப்புறம் பேசுவோம். இப்போ தியானத்தை நாளை கழிச்சிட்டு கிளம்புற மோடி, இது தியானத்தை கழிச்சிட்டு கிளம்புறப்ப இன்னொரு ஐயப்பாடு இருக்க மக்கள் இடத்துல. ராணுவ படையுடைய தளபதி மேஜர் ஜெனரல் அவருக்கு பதவி காலம் முடிகிறப்ப அடுத்த கட்டத்தில் யார் இருக்காங்களோ வயது அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்கள அந்த இடத்துக்கு ஜெனரலாக கொண்டு வரணும். இந்த 31ஆம் முடியுது, மறுபடியும் 1 மாதம் வந்து அவருக்கு வந்து பதவி உயர்வு அளித்திருப்பது எந்த விதியின்படி, இல்லைன்னா பதவி அவருக்கு வந்து நீடிச்சிருப்பது என்ன காரணம்? பல எண்ணங்கள் ஓடுது. அமெரிக்கா நாட்டுடைய அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் என்ன பண்ணாரு? ஜெயிச்சும் கூட அந்த நாட்களை விட்டு நகர்ல நான் தான் பிறந்தவன் நடிச்சுட்டு இருந்தார்ல. அதனால தான் போய் தியானத்தில் நான் தான் பிறந்தவன் சொல்லிட்டு இருப்பார். இது மாதிரி 1000 தடவை சொல்லிட்டாருன்னா நேராக இவர் கடவுள் அவதாரம் இல்லையா, அங்கே பரமாத்மாவுக்கு அந்த இவர் தியானம் போயிடும். இவருடைய வேண்டுகோள் படிக்கும். எல்லாமே குழப்பவாதிகள். அதுல கூட ஒரு கடவுள் விஷயத்துல கூட ஒரு புரோட்டோகால் இல்லை. இவர் கடவுள்னு சொல்லிட்டு தியானம் பண்ணக்கூடாது. அவர் கீழே இருக்க சிஷியர்களானா தியானம் பண்ணலாம். ஆனா எது எப்படியாங்க? பிரதமர் மோடி நினைத்தது நடக்காது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவங்க போட்ட விதை அடியோடு வேரோடு இப்போது சாய்க்கப்பட்டுள்ள நிலைமையில் இருக்கிறது. மீண்டும் மக்களாட்சி மலரும். இந்தியா கூட்டணி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனே செய்வதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள், செய்ய போகிறார்கள். அந்த நம்பிக்கை இந்திய மக்களுடைய கண்களில் பார்த்தோம்னா ஒளி வீசுது. பல மாநிலங்களுடைய இதெல்லாம் பார்க்குறோம்ல, தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தோம். இவன் மோடியோடைய கூட்டத்தில் 50% இதே வல்ல 50% இதே வல்ல மக்களே இல்லை, காலிச்சர் தான். அப்புறம் எப்பவுமே ஷூட்டிங் வச்சுருக்காருல, அது எடிட்டிங் பண்ணி தான் போட்டார். அதெல்லாம் நம்ம ஊடகங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த அறிவியல் உலகம் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு நல்லாயுதம். ஒவ்வொரு கையிலும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறது தான்.
அதனால ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் தகவல் பரவுது. எல்லாம் பார்க்குறாங்க. மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் இருந்தப்போ கூட அவங்க தேவையானத போடுவாங்க. கண்டுக்காம இருந்தா எல்லாம் போடுவாங்க. ஆனா, பிரதமர் மாரி இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லி வராத செய்திகள் நெறைய. கோடி மீடியாக்கள் மறைத்தது நெறைய. அதையெல்லாம் தாண்டி அவர் நல்லா இருக்கட்டும். மோடி நம்ம நல்லா இருக்கட்டும். போய் ஒரு ஆசிரமத்தில உங்களுக்கு கடவுள் மேல தானே ரொம்ப பற்று. கடவுள் ஒரு ஆசிரமத்த உருவாக்கிட்டு அப்படியே போகட்டும். போலி சாமியாராக போலி பிரதமராக நீங்க எப்படி இருந்தீங்களோ, அது மாரி சாமியாரா ஒரு மடத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அதில கூட நீங்க போலி சாமியாரா இருக்க வேண்டாம். உண்மைய மட்டும் பேசுங்க அப்படிங்கிறேன். ஒடிசா பரப்புரையில் தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டு, தமிழ்நாட்டுக்கு மோடி வரலாமா? வருவது சரியா? நம்மலாம் என்னங்க, நம்மகிட்ட யாரோ பழகுறவங்க யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் முகத்த காட்டினா, அவங்க அந்த வீட்டுக்கே போமாட்டோம். பார்க்க மாட்டோம். நம்ம மேல தப்பு இல்ல. இருந்தாலும் அவங்க ஏதோ விளக்கம் சொல்லுவோம். அது ஏத்துக்கலைன்னா அப்படியே விட்டுருவான். சரி அவங்க வந்தா பார்த்துக்கலாம்ன்னு நிறுத்திக்குவான். ஆனா மோடி அப்படி இல்ல. இதுக்கு எங்க தமிழ்நாட்டுல எங்க மூதாதையர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. "மரியாதார் வாசலை மிதியாதே." உனக்கு இந்தியாவிலேயே மதிப்பு இல்ல. தமிழர்கள பார்த்தா உனக்கு அப்படி எட்டிக்காய் மாரி கசக்குது. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த? இதுதான் உன்னுடைய கடைசி அரசியல் தியானமா இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ உங்க ஊர்ல போய் பண்ணிக்க. தியானம் பண்ணிக்க. இதுவரை இந்த 10 ஆண்டுகளில் மக்களை படாத பாடு படுத்திக் கொண்டிருந்த மோடி, கடவுளை அவர் இருந்தால் அவரையும் பாடாப்படுத்த தொடங்கிவிட்டார். பக்தி போதை எந்த அளவுக்கு அரசியல் ஆயுதமாக்கப்படுகிறது. பக்தி போதை எந்த அளவுக்கு அரசியலில் ஆயுதமாக்கப்படுகிறது. இது இவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டோம். மக்கள் முடிவெடுப்பார்கள். வணக்கம்.